நீதிமன்றம் கூறினால் மட்டுமே மன்னிப்பு கேட்க முடியும் என ஸ்டாண்ட் அப் காமெடியனான குணால் கம்ரா கூறியுள்ளார். துரோகியை துரோகி என கூறுவதில் தவறில்லை என சிவசேனா யூபிடி பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். ஸ்டாண்ட் அப் காமெடியனான நடிகர் குணால் கம்ரா சமீபத்தில் தன்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் சிவசேனாவை உடைத்து எம்எல்ஏக்கள் சிலரை தன் பக்கம் இழுத்து பிறகு பாஜக கூட்டணியில் இணைந்து ஒரு துரோகி ஆதாயமடைந்தார் என விமர்சித்திருந்தார். மேலும் அவர் சிவசேனா உருவாக பாஜக தான் காரணம், சிவசேனா இரண்டாக உடையவும் பாஜக தான் காரணம் என்றும் கூறியிருந்தார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவைத்தான் குணால் கம்ரா இவ்வாறு விமர்சிப்பதாக கூறி அவர் நிகழ்ச்சி நடத்திய ஹேபிடேட் ஸ்டுடியோவை ஷிண்டே ஆதரவாளர்கள் அடித்து நொறுக்கினர். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து சட்டமன்றம் வரை சென்ற நிலையில் அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் யாரையும் அவமதிப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாது எனவும் குணால் கம்ரா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். தனது பேச்சிற்கு குணால் கம்ரா ஷிண்டேவிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் பட்னாவிஸ் வலியுறுத்தினார். குணால் கம்ரா எந்த தவறும் செய்யவில்லை என சிவசேனா பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். कुणाल कामरा ने मुझे नहीं लगता कुछ गलत कहा है. गद्दारों को गद्दार करना ये किसी पर हमला करने की बात नहीं है. जो गद्दार है वो गद्दार है. இதனிடையே நீதிமன்றம் கூறினால் மட்டுமே தான் ஏக்நாத் ஷிண்டேவிடம் மன்னிப்பு கேட்க முடியும் என ஸ்டாண்ட் அப் காமெடியன் குணால் கம்ரா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குணால் கம்ரா நிகழ்ச்சி நடத்திய ஹேபிடேட் ஸ்டுடியோவை மும்பை மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஹேபிடேட் ஸ்டுடியோ கட்டுமானத்தில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதா என அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். ஆய்வு செய்ய அதிகாரிகள் சுத்தியலுடன் வந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது.